அன்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கொடைக்கு வந்திருக்கோம். வீச்சோலை போட தான் வந்திருக்கோம்டா. ரொம்ப நாளாக வீச்சோலை போடவே இல்லை. இன்றைக்கி வீச்சோலை போட்டு பார்ப்போம், ஏதாவது மீன் மாட்டுதா அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக வரல, இன்றைக்கி போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு தெரில. இந்த அதில் கல்லில் சிக்கிட்டு என்ன எவனா இருக்கானா? ஆடா போய் இந்த தப்பிச்சு ஓடுறான். ராளி தானே? ஆடா அந்த ஒருத்தன் இருக்கான். ஐயோ சேடை விழுதே. என்னென்ன கிடக்கு? ஆல்ரெடி யாரோ வீசிருக்காங்க நினைக்கிறேன்பா. ஒன்னையும் காணோம். இந்த கிடக்கானே ஏறி செல்லக்குட்டி. இந்த ராளி ஏய் சொல்கிறான். டான்சிங் ரோஸ் ஆள் வந்திருக்கு. அப்படியே பஸ் பாலத்துக்கு போங்க. பஸ் பாலத்தில் போய் வேற எவனும் இருக்கானா? வந்துட்டான். இந்த அடுத்த ஜம்ப். இது வந்து ஜம்பிங் ரோஸ். இந்த அடுத்த ஒரு ஆள் ஜம்பிங் ரோஸ் வந்திருக்கு. இந்த அடுத்து ஒன்று கிடக்கு. இருக்கா? கிடக்கு. சும்மா சொல்லாங்க. சத்தியமாக கிடக்கல. இந்தா ஆமாம். குடும்பமே இங்கே தான் இருக்கீங்களா? ஒன்னையும் காணும்னு நினச்சேன். 3 ஆள் வந்திருக்கு, பரவாயில்லையே. சரி, இன்னொரு வீச்சு பார்ப்போம். அடுத்த ஒரு வீச்சு வீசினா ஒரு ஆள் வந்திருக்கு. ஒருத்தன் தானா? இந்த ஆமாம். கேளுங்க. எப்பா போட்டு நிறைய பதிலாக பாருங்க. அட்ரா ஜம்பிங்க. இவ்வளோ பதிலா இவன் ரோட்டுக்கு போயிடுவான் போல. இவனை தம்பி எடுறா. இல்லை இவன் இவ்வளோ சூட்டு ரோட்டுக்கு வந்து இவ்வளோ சூட்டாக இருக்கானப்பா. அடுத்த ஒரு ஏய் எப்படி துள்ளுது? ஏய் எவனை வச்சு நல்லா வலுவா வச்சு நழுக்கிட்டு போயிருக்கான். நண்டே கிடக்கா. களி நண்டே கிடக்க. என்ன நண்டுன்னு நண்டு என்னென்னலாமா கிடக்கு. சைஸா இருக்கானே. அப்பா என்ன நண்டு? ஆமா களி நண்டு. தம்பி என்ன உடைக்கல? யார் அந்த வீர செயலை செய்யறது? யாரு? பாறைக்குட்டி. ஏ அப்பா சரியான சைஸ். எப்படி 2 கிலோ வரும். தூக்கி போடுங்க தண்ணிக்குள்ள. அடுத்து ஒரு மீன் பாருங்க. அடுத்து என்னது? இது திமிங்கல குட்டி. எதுனா பண்ணி சட்டை தான். எப்போதும் பெருசா பிடிப்போம். என்னப்பா ஒண்ணுமே என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு. ஆமா. இதுல சோகம் என்னன்னா முகேஷை நம்மளால காப்பாற்ற முடியல. காலுக்குள்ள கிடக்கான் முகேஷ். டாக்டர் வந்துட்டாரு. கூட்டிடும். ஆப்ரேஷன் பாருங்க. என்ன பிடிக்க பாருங்க. கிடக்கு. ஆமாண்ணே. இதை கரெக்டாக வீட்டில் போய் சட்டிக்குள்ளே விட்டுருவோம். மசாலா தடவை விட்டுருவோம். ஆளை ஒடிச்சிடும். அப்படியே எண்ணெய்க்குள்ளே நீந்துவான். அவ்வளோதான். நல்லா இருக்கும். நறுக்குன்னு இருக்கும். சார் போட்டு பார்க்கணும். 4 தான் ஏதாவது படுதான்னு பார்க்கணும். காணும் தம்பி குறுங்க கேட்டார். இன்னைக்கு நேரமோ அவன் வேகம் நம்ம சோகமாயிட்டு. அதுலேயே ஒரு 4-5 நாள் வந்துருக்கும். மொதல் ஏரியில் இல்லை அதுலேயே 4-5 நாள் வந்துருக்கும்.
சா இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்கண்ணே. இந்த மேலே கிடக்கு. வாங்க 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 வாங்க. என்ன என்ன என்னாச்சு? என்ன சொல்லி அதில் இல்லைன்னா கைகள் பிடிச்சிருந்தீங்களா? அந்த கீழே வந்துட்டு கீழே விட்டு இந்த கிடக்கு. இந்த கிடக்கு நீங்கள் எவ்வளோ நண்டு இறாலு 2 ஜோடி போட்டு என்னது ஓலக்கா ஜோடியாக ஒரு கிலோ. ஆமாம் ஓலக்கா ஜோடியா அது கிலோ ஜோடியா பாருங்க. முதல்ல சேஃப்டி பண்ணுங்க, சேஃப்டி பண்ணுங்க. பிடிக்கிறதே 1 2 அதுவா. இது வந்து வாழைக்கால். இது பெருசானா நல்லா இருக்கும். தண்ணியில் ஆமாம் பாவம் இந்த கேரிப்பில் வறுக்கிறதுக்கு போட்டோம். வறுக்கிறதுக்கு இன்னைக்கு பாவ புண்ணியம் கொஞ்சம் ஒத்தி வச்சுருக்கோம். காரல் போட்டி கிடக்கு. காரல் இது வேணால் நாங்கள் விட்டுருவோம். நல்லா இருக்குன்னு விட்டுருவீங்களா? என்னென்ன அது மேலே வெட்டி நல்லா தெரிஞ்சதுல வலையை விட்டு அங்கிட்டுல தெரிக்கி. இந்த இருக்கு இந்த இருக்கு. இந்த வலை எவ்வளோண்ணே? அப்பா 2500 வரும்ண்ணே. 2500 ஒருத்தன் தப்பிச்சு போகிறான் பார்த்தீங்களா? வெயிட்டா சரியான சைஸு களி நண்டு. தலை இருங்க, களி நண்டு எங்கே போகிறான்? இந்த பார்த்துட்டான் களி நண்டு. வாழைக்கா களி நண்டு தலை என்ன சைஸு 2 கிலோ இருக்கும். போட்டும் இந்த அடுத்து ஒன்று பரம்பரை. இந்த அடுத்த அப்பா பரம்பரையே இங்கே தான் இருக்கேன். பரம்பரை நண்பா எல்லாம் பரிசா பிடிப்பாங்க பாருங்க. எவ்வளோ கொண்டு குட்டிலாம் முடிதுன்னு இறாலு கூட பாருங்க. அப்பா நேரமா என்னமோ தெரியலையே. பைய காணுமா? என்ன செய்ய? சோதனை தான் சோதனை. இந்த ஒருத்தன் இது என்னது? இது நண்டு தான். வாழைக்கா. பாருங்க அது கையில் கூட பிடிக்க முடியல, அவ்வளோ பெருசாக இருக்கு. நகை சைஸு கூட இல்லை நண்பா. இப்படியும் ஒரு சில நாள் நடக்கும். பரிசாவே பிடிக்க மாட்டோம். இப்படி கோன்னு பிடிச்சிட்டு சும்மா போயிடுவோம். வேற என்ன செய்ய? வேற எதுவும் கிடக்கா? இன்னுமாப்பா இருக்க. போ வீட்டுக்கு போ. இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம். போய் தொலை. போயிட்டான் உருண்டு போயிட்டான். தண்ணியில் போயிட்டானா? ஆமாம் நண்பா. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நைட்டு வந்திருந்தோம். பீச்சில் போடும்போது சின்ன சின்ன நண்டு இறாலு வந்துச்சு. இன்றைக்கி நம்ம சதாம்பரம் ஊற்றிக்கிட்டு வந்துட்டோம். சதாம்பரம் தான் பீச்சோலையில் ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால் சதாம்பரம் ஊற்றிக்கிட்டு வந்துட்டோம். போட்டு பார்ப்போம். பகல் டயத்தில் ஏதாவது மாட்டுதா அப்படிங்கிறத பார்ப்போன்ட்டு வந்திருக்கோம். என்ன நடக்கலாம் தெரில. அந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஒரு வீடியோ எடுக்க இப்போ 2 நாள் ஆயிடுது. நைட்டும் வர வேண்டியிருக்கு. காலையில் வந்தாலும் கம்ப்ளீட் ஆக மாட்டேங்க நண்பா. அதுதான் உண்மை நிலவரம். வீச்சோலை போடலாம்ல அப்படின்னு கேட்கிங்க ஒரு நண்பர்கள். வீச்சோலை போட்டாலுமே மீன் இல்லை நண்பா. நம்ம நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல அவ்வளோ வீச்சோலை விழுது. நம்ம மட்டும் வந்து எங்கே பிடிக்க? அதுதான் காரணம். இன்றைக்கி எதாவது மாட்டுதான்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வலை கூட போடலை. அதுக்கு முன்னே விருந்தாளி வந்துட்டார். பாருங்க ஏதாவது மீன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க வந்திருக்கு. சதாம்பரம் வந்து இப்போ வீச்சு வீச போகிறாரு. பகல் டயத்தில் என்ன வருதுன்னு தெரியல, பார்ப்போம். வீசிட்டாரு. ஒன்றையுமே காணும். துள்ளுன மாதிரியே தெரியலையே. வேறுங்க ஒன்றுமே அந்த மாதிரி தெரில. தற்போதைய நிலைமை இதுதான் நண்பா. அதனால தான் வீச்சோல அந்த அந்த கல்லுக்குள்ள நிற்க பொத்திடலாம். பொத்துங்க அப்படி பொத்துங்க. பொத்துங்கண்ணே பிடிச்சிட்டீங்கன்னா நம்ம தான் வலையிலே வந்துட்டு அப்படி நின்றுட்டு வியாபாரம் தூக்கிட்டாரு. பின்னாடி வலையிலே வந்துட்டு அப்படியே போகிறான் நைஸா. அண்ணனுக்கு ஒரு மெடலை கொடுங்க. ஏப்பா வந்தது ஒன்று அதேமா அப்படின்னு உள்ள இருக்கு இருக்கா? ஆள் கிடைக்கு. ரைட்டு ஒன்றும் வரலே நினச்சேன் நண்பா. வந்திருக்கா? சரி வாங்க மேலே வாங்கம்மா. மேலே வந்துருங்கண்ணே. இல்லை அங்கேனாலும் கொண்டு போங்க, அங்கே எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா நண்பா, பகல் டயத்தில் வீச்சில் தான் ஆள் வந்திருக்கு. இனிமேல் வீசினோம்னா ஆள் வர்ற சந்தேகம் தான். இந்த பாருங்க தலை எவ்வளோ பெரிய கூட எட்டு வந்திருக்கா பாருங்க. மீனை பிக்கப் பண்ணிருக்கான் தலை. போதுமா தலை? ஏதோ ஒரு அளவு தான் ப்ரோ. சும்மா வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஏதோ ரொம்ப அதே எப்படி வாங்கிட்டு இருக்காரு பாருங்க. 2 ஆளுகளுக்கும் ஒரு ஆள் வேணும். இந்த ஒரு கூடையை நிறச்சிட்டோம்னா வீட்டுக்கு போயிடும். என்னதுல? இந்த ஒரு கூடையை நிறச்சிட்டோம்னா வீட்டுக்கு போயிடும். மற்ற ஆளுகளுக்கும் ஒரு ஆள் வேணும்ல. கைடில நண்பா. இந்தா என்னது? அடுத்தது
பரவாயில்ல 4 இறால் வந்துருக்கு. 4 இறால். இன்னும் 1 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே கூட தண்ணியில் வச்சுருங்க, இறால் உயிரோடு இருக்கும். இந்த இருக்கு நான் பார்த்துட்டேன். நான் அதனால தான் நான் அஞ்சுனேன். அதான் வலை இழுக்கும் போது எண்ணிட்டார். ரைட்டு, சூப்பர். பரவாயில்ல. இதாக இருக்குது. இந்த ஒரு ஃபுல் கூட வந்ததுக்கப்புறம் அடுத்த வீச்சுக்கு ரெடியாக வராங்க, பார்ப்போம். இதில் இந்த பக்கம் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஒரு 2 வீச்சு தான்பா, என்ன நடக்குன்னு தெரியும், பார்ப்போன்னு தான் வந்தோம். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த சைடு போட்டாலும் வராது ஒன்றும். ஆமாம், இதில் ஏதாவது வருதான்னு பார்ப்போமே, நீங்களே பாருங்களேன், தெரியும் உங்களுக்கு. இதுதான் தற்போதைய நிலமை. வீசிட்டாரு, ஏதாவது வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்றுமே தெரியல. அவன் ஆக்கையை பிடிச்சே போகிறான் ப்ரோ. வலை ஊரில் பட்ட வலை விழுதில்ல. கல்லப்பட்டுட்டு மீன் சொல்லுவாங்களே, நம்ம கல்லப்பட்டுட்டுன்னு மீன் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே இது இங்கேயும் நடக்கு போல. ஆனால் கடலில் கல்லப்பட வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் அது அப்படி போகுது. கல் ஓரத்தில் போகுதான். இதை பாருங்க, வீசினதுக்கு ஒரே ஒரு மீன், பாறைக்குட்டி. ஒரு 2 ஓடி 2 பாறைக்குட்டி பாருங்க. 2 பாறைக்குட்டி வந்திருக்கு. ஒன்று நினச்சோம், ஒன்று ரொம்ப பொடி குட்டியாக வந்திருக்கு. ஆமாம், அசிஸ்டண்ட்டும் சேர்த்து தூக்கியாச்சு. கண்ணில் கரெக்டாக சொறி நிற்காம போல. என்ன தலை பாட்டு இந்த? என்ன பாட்டு தெரியல. நேரத்துலேருந்து இதை பண்ணிகிட்டே இருக்காரு, உள்ள வாய்க்கிலே பாடிட்டு கிடக்காரு. இல்லை, இந்த 2 பாறைக்கே இவ்வளோ பாட்டுனா வலையில பாறையா பாருங்க. அவ்வளோதான் நண்பா, பெரிய அளவில் மீனை பிடிக்கல. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மீனில் போட்டுங்க, உள்ளே போடுங்க. அது ஒரு மீன் போட்டுங்க, போடுங்க. அதையும் போடுங்க, இதில் போயிட்டு வருது. சந்தோஷம் போட்டும். 2 விட்டுருங்க. பிற எதுக்குடா நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது பருத்தி மூட்டை இருந்திருக்கோம். நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும். அது எதுக்காக பிடிச்சோம் அப்படின்னா, இதுக்காண்டி பிடிக்கல. பெரிய அளவில் மீன் இறக்கம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கக்காண்டி வந்தோம். இறக்கமே கிடையாது. நண்பா, நம்ம கொக்குலாம் ரெடியாக வந்து நின்றுச்சு. ஆனால் கொக்குக்கு கூட மீன் கொடுக்க முடியல நண்பா. அதுதான் தற்போதைய நிலைமையில் இருக்குது. நான் இதை 2 தடவை 3 தடவை சொல்லியிருப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, மீனே கிடையாது, மீன் வரத்தே இல்லை. நம்மளே தூத்துக்குடி விட்டு வெளியே போய் தான் மீன் பிடிக்கிற மாதிரி இருக்குது நிலமை. அதுதான் இப்போ உள்ள பிரச்சனையில் இருக்காங்க. தண்ணி கலங்கல், மீனுக்கு வந்து நம்ம போடுற பொம்மையும் தெரிய மாட்டேங்கி, வலைக்கும் மீன் மாட்ட மாட்டேங்கி, கல்லை போட்டுருச்சு, நண்டு வலையை குறுக்க விட்டுருக்காங்க, மீனை கரவரமாக வரவிட முடிக்காங்க. இதுதான் அப்படியே காம்ப்ளிகேட்டடாக போய்கிட்டு இருக்கு. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்டது, வீச்சோட சம்மந்தப்பட்டது, மீனோட சம்மந்தப்பட்டது நிறைய கான்செப்டில் வீடியோ போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். பாய்.